ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ரேவன் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா எட்கர் ஆலன் போ. இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர், போயட், எடிட்டர் அண்ட் இவங்க ஒரு லிட்ரரி கிரிட்டிக்கும் கூட. இப்ப நம்ம த ரேவன் இந்த போயம ஷார்ட்டா பார்க்கலாம். இது ஒரு டிசம்பர் மாசம் ஒரு நாள் மிட் நைட் நம்ம ஸ்பீக்கர் அவங்க ரூம்ல உட்கார்ந்து புக்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பீக்கர் ரொம்ப சேட் அண்ட் டயர்டா இருக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா நம்ம ஸ்பீக்கருடைய லவ்வர் லெனோர் இறந்து போயிட்டாங்க. சோ லெனோரை இழந்த துக்கத்திலையும் வருத்தத்திலையும் நம்ம ஸ்பீக்கர் இருக்கிறாங்க. அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக தான் நம்ம ஸ்பீக்கர் புக்ஸ் ரீட் பண்ணையே ஆரம்பிச்சாங்க. பட் நம்ம ஸ்பீக்கரால அந்த புக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மீண்டும் மீண்டும் இறந்து போன லெனோருடைய ஞாபகம் தான் நம்ம ஸ்பீக்கருக்கு வந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கச்சுல நம்ம ஸ்பீக்கருடைய டோரை யாரோ நாக் பண்ற மாதிரி நம்ம ஸ்பீக்கருக்கு சவுண்ட் கேக்குது. இது ஒரு மிட் நைட். சோ நம்ம ஸ்பீக்கர் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. யாருன்னு பயந்துகிட்டே டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஃபுல்லா டார்க்னஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கருக்கு அவங்க விண்டோவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஸ்பீக்கரும் பயந்துகிட்டே என்னன்னு போய் பார்த்தா அந்த விண்டோ வழியா ஒரு ரேவன் நம்ம ஸ்பீக்கர் ரூம்குள்ள வந்து டோருக்கு மேல ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சுக்கு மேல அந்த ரேவன் உட்கார்ந்துகிட்டு அந்த ரேவன் நம்ம ஸ்பீக்கரை பார்த்து பயப்படவே இல்ல. நம்ம ஸ்பீக்கரையே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. தனிமையில தவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஸ்பீக்கரும் அந்த ரேவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்பீக்கர் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ரேவன் நெவர் மோர் அப்படிங்கிற வேர்டை தான் பதிலா சொல்லுது. நெவர் மோர் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போறது இல்ல அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நமக்கு துணையா த ரேவனாச்சும் இருக்குதேன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ரேவன் கிட்ட பேச பேச நம்ம ஸ்பீக்கர் மீண்டும் துக்கத்துக்குள்ளயும் டிப்ரெஷனுக்குள்ளயும் தான் போனாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ரேவன் நெவர் மோர் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட இப்ப நான் துக்கத்துல இருக்கிறேன், என்னால இந்த துக்கத்துல இருந்து மீண்டு வர முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரேவன் நெவர் மோர் வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட என்னால என்னுடைய லவ்வர் லெனோரை மறக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த ரேவன் வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் இப்ப நான் பயங்கர மன வலியிலையும் வேதனையிலையும் இருக்கிறேன், என்னால இதுல இருந்து ஹீல் ஆக முடியுமா, குணமாக முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த ரேவன் வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட என்னால ஹெவன்ல என் லவ்வர் லெனோரை மீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த ரேவன் வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட என்னால என் லவ்வர் லெனோரை ஹோல்டு பண்ண முடியுமா, என்னால என் லவ்வர் கூட சேர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த ரேவன் வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுச்சு. அந்த ரேவன் இப்படியே நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்குதுல்ல, அதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஸ்பீக்கர் மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ளயும் ஸ்ட்ரெஸ்க்குள்ளயும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்பீக்கர் டென்ஷன் ஆகி பயங்கர கோபத்துல நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட நீ இங்க இருக்காத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் அந்த ரேவன் நெவர் மோர், நான் இங்க இருந்து கிளம்ப வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இந்த போயம் எப்படி முடியுதுன்னா நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவனுடைய ஷேடோல அந்த ரேவனுடைய நிழல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவன் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா என்னுடைய லவ்வரும் ஃப்ரெண்ட்ஸும் என்னை விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி நீயும் போயிட மாட்டியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த ரேவன் நெவர் மோர், வாய்ப்பில்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ஸ்பீக்கர் அந்த ரேவனுடைய ஷேடோல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. which means நம்ம ஸ்பீக்கரால இந்த டிப்ரெஷன்ல இருந்து தப்பிக்க முடியாது, இந்த துக்கத்துல இருந்து மீண்டு வர முடியாது. நம்ம ஸ்பீக்கருக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஸ்பீக்கரால அவங்க லவ்வர் லெனோரை மறக்கவும் முடியாது, அவங்க லவ்வர் லெனோரை மறுபடியும் பார்த்து அவங்க கூட சேரவும் முடியாது. நம்ம ஸ்பீக்கர் அவங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் மன நிம்மதி இல்லாம தனிமையில டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் நம்ம ஸ்பீக்கர் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். சோ தனிமையில துக்கத்துல வாடின மனுஷனுக்கு ரேவன் துணையா வரும்னு பார்த்தா வேணையா வந்திருக்கு. மேலும் நம்ம ஸ்பீக்கரை டிப்ரெஷனுக்குள்ளயும் துக்கத்துக்குள்ளயும் தள்ளி விட்டு நம்ம ஸ்பீக்கரை எமோஷனலி ரொம்ப வீக் ஆக்கிடுச்சு. த ரேவன் ஷார்ட் எஸ்ஸே அண்ட் டீடைல்டு எஸ்ஸே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.